தாமதமான அதிசயம். முரளி ஒரு சாதாரண அலுவலக ஊழியர். நல்ல மனம் கொண்டவன். ஆனால் சமூகத்தின் பேச்சை எளிதாக நம்பும் இயல்பு கொண்டவன். அவனது மனைவி லதா அமைதியான அன்பான பெண். திருமணத்துக்கு பிறகு 3 ஆண்டுகள் குழந்தை இல்லாததால் குடும்பத்திலும் சுற்றத்திலும் பேசுபவர்கள் பேசத் தொடங்கினார்கள். லதாவுக்கு குழந்தை இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை செட் ஆயிடும்பா என்று முரளியின் தாயும் உறவினர்களும் சொன்னார்கள். முரளி மனம் உடைந்து போனான். லதாவை எவ்வளவு நேசித்தாலும் சமுதாய அழுத்தத்தால் 2வது திருமணமும் செய்தான். புதிய மனைவி காயத்ரி அழகும் பெருமையும் கொண்டவள். ஆனால் அவளிடம் அந்த லதா மாதிரி பாசமில்லை. லதா மனம் தாங்காமல் அவனை விட்டு பிரிந்து தன் ஊருக்கு போய் தனியாக வாழத் தொடங்கினாள். மாதங்கள் கடந்து போயின. ஒரு நாள் லதா உடல் நலம் சரியில்லாததால் மருத்துவரை சந்தித்தாள். பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர் சிரித்தபடி சொன்னார், லதா, நீ 3 மாதம் கர்ப்பிணி. அந்த வார்த்தை அவளுக்கு அதிர்ச்சியாய் இருந்தாலும் கண்களில் கண்ணீர் வழிந்தது. துக்கமும் மகிழ்ச்சியும் கலந்த கண்ணீர். மற்ற பக்கம் முரளி காயத்ரியுடன் வாழ்ந்தாலும் மனம் அமைதியில்லாமல் போனான். அவளுக்கு குழந்தை பற்றிய விருப்பமே இல்லை. சில சமயங்களில் அவனுக்கு மதிப்பும் இல்லாமல் நடந்து கொண்டாள். ஒரு நாள் பழைய நண்பன் மூலம் அவன் கேட்டான், முரளி, லதாவுக்கு குழந்தை பிறக்க போகுதாம், நீ இன்னுமா தெரியாமல் இருக்க என்று கேட்டான். அந்த நிமிடத்தில் முரளியின் மனம் உடைந்து போனது. அவன் செய்த தவறு அப்பொழுதுதான் புரிந்தது. அவன் லதாவை தேடி அவளது ஊருக்கு போனான். அங்கே லதா ஒரு அழகான பெண் குழந்தையை தழுவி வைத்திருந்தாள். முரளி அதை பார்த்தவுடன் மண்ணில் விழுந்து அழுதான். லதா, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை நம்பி இருக்கணும் என்று அழுதான். நீயே என் வாழ்க்கை. லதா அமைதியாக சொன்னாள், முரளி, நான் உன்னை ஒருபோதும் வெறுக்கலை. ஆனால் நீ என் நம்பிக்கையை உடைச்சிட்டில்ல, அதுதான் என்னுடைய வலி என்று சொன்னாள். முரளி தன் தவறை உணர்ந்து லதாவையும் குழந்தையையும் தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். லதா குழந்தையுடன் மீண்டும் முரளியின் வீட்டுக்கு வந்தபோது அங்கே இருந்த காயத்ரி அதிர்ச்சியில் நின்றாள். இவங்க தான் உன் முதல் மனைவியா? இப்போ எதுக்காக மீண்டும் வந்திருக்காங்க என்று அவள் கோபத்துடன் கேட்டாள். முரளி அமைதியாக அவளுக்கு பதில் சொன்னான், காயத்ரி, என் வாழ்க்கை முழுக்க ஒரு தவறு ஒன்று நடந்தது. லதாவை விட்டு வந்தது தான் என்னுடைய பெரிய பாவம். இவ தான் என் உண்மையான வாழ்க்கை என்று கூறினான். காயத்ரி புன்சிரிப்புடன் சொன்னாள், அப்படியெனில் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் என்று சொல்லி தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். 3 மாதங்கள் கழித்து லதா மீண்டும் வீட்டை சுத்தம் செய்து குழந்தையை தாலாட்டி பாட்டு பாடி மகிழ்ந்தாள். முரளி வேலை முடித்து வீடு திரும்பும்போது புன்சிரிப்புடன் பார்த்தான். அவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் அமைதி வந்தது போல தோன்றியது. ஆனால் ஒரு நாள் இரவில் முரளிக்கு ஒரு தொலைபேசி ஒன்று வந்தது. அதன் மறுபக்கம் காயத்ரியின் குரல், முரளி, நான் கர்ப்பமாயிருக்கேன். அந்த வார்த்தை அவனை அதிர்ச்சி அடைய செய்தது. அவன் மனதில் குழப்பம் உருவானது. லதாவுக்கு இதை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தான். அவன் ஒரு சில நாட்கள் மௌனமாக இருந்தான். ஆனால் லதா அவனது மன குழப்பத்தை கவனித்தாள். ஏதோ உங்களை துன்பப்படுத்துவது போல இருக்கிறது, என்னன்னு சொல்லுங்க என்றாள். மெதுவாக முரளி தலையை குனிந்து சொன்னான், காயத்ரிக்கு குழந்தை பிறக்க போகுது. லதா ஒரு சில நிமிடம் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக குழந்தையை தூக்கி கொண்டு சொன்னாள், அவளும் ஒரு பொண்ணுதான முரளி. அவள் தவறு செய்தாலும் அந்த குழந்தை எந்த பாவமும் செய்யலை. அந்த குழந்தையும் ரத்தந்தானே என்று சொன்னாள். அவளது வார்த்தையில் இருந்த பரிவு முரளியின் கண்களில் நீரை வரவைத்தது. லதா, நீ பெரிய மனசு கொண்டவள் என்று அவன் அழுதான். ஆண்டு 1க்கு பிறகு முரளியின் வீட்டில் 2 குழந்தைகள் விளையாடின. லதாவும் காயத்ரியும் தங்கள் இடையேயான கோபத்தை மறந்து அந்த குழந்தைகளின் சிரிப்பில் புதிய வாழ்க்கையை பார்த்தார்கள். முரளி அமைதியாக மாலை நேரத்தில் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் வந்தது, வாழ்க்கை நம்மளை சோதிக்கலாம்,
ஆனால் மன்னிப்பும் தான் நம்மை மீண்டும் மனிதனாக்கும் என்று. இந்த குட்டி ஃபேமிலி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.